கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்து 2ஆம் வீட்டுல வந்து சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. ₹1 செலவு பண்ணிக்கிறது கூட நீங்க வந்து யோசிச்சு வந்து செலவு பண்ண வேண்டிய டைம் பீரியட் இது. 3 lakhs 4 lakhs இருக்கும் சாஃப்ட்வேர்ல. அப்போ அவங்களுக்கு எப்படி பண வகையில பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல வெளியே சாப்பாடு சாப்பிடாதீங்க. எதுக்குன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களு இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கும்பராசி, முதல்ல கும்பராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு சனி வக்ரகதி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்து 2ஆம் வீட்டுல வந்து சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காருங்க. இப்போ வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச், அதுக்கப்புறம் வந்து வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ 2ல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்துல எல்லாம் தொல்லை கொடுப்பாரு. இப்போ வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும் போது பயங்கரமா தொல்லை கொடுப்பாரு. ஃபைனான்ஸ் விஷயத்துலங்க ₹1 செலவு பண்ணிக்கிறது கூட நீங்க வந்து யோசிச்சு வந்து செலவு பண்ண வேண்டிய டைம் பீரியட் இது. எதுக்குன்னா இப்போ வரைக்கும் மணி ரிலேட்டட் பிரச்சனை இருக்கலாம், ஆனா இப்போ மணி ரிலேட்டட் எமர்ஜென்சி வரப்போகுது. உங்களுக்கு வக்ரகத்தில கையில காசே நிக்காது, காசுக்காக பயங்கரமா அலைய வேண்டிய சூழ்நிலைன்றது வரும். எதுவுமே வந்து நீங்க செலவு அதிகமா பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா இப்போ சில பேர் நல்லாதான் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லாதான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 lakhs 4 lakhs இருக்கும் சாஃப்ட்வேர்ல. அப்போ அவங்களுக்கு எப்படி பண வகையில பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா, வீட்டுல ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ வரலாம். சோ 3 lakhs நீங்க சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா வந்து 5 லட்சம் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கலாம் சில வாட்டி. சில பேருக்கு வந்து பினான்சியலி அது எஃபெக்ட் ஆகாது, ஆனா ஃபேமிலி லைஃப்ல எஃபெக்ட் ஆகும். எப்படின்னா ஃபேமிலியில இருந்து பிரிச்சு வைப்பாரு. ஃபேமிலியில கருத்து வேறுபாடுகள் உருவாக்கி விடுவாரு சனி பகவான். இப்படி இப்போ சில பேர் வந்து ஃபேமிலிய கும்பகோணத்திலயோ இருப்பாங்க, திடீர்னு இவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருக்கும். சோ வெளிநாட்டுக்கு போனா வந்து அடிக்கடி வந்துட்டு போக முடியாது. குடும்பத்தை விட்டுட்டு வந்து ரொம்ப வருஷம் கொஞ்சம் வெளியே தங்குற மாதிரி இருக்கும். அப்படி விரிச்சு வைப்பாரு. இல்ல ஒரே குடும்பத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் புருஷன் மனைவிக்கு இடையில சண்டை நடந்துட்டு வந்து தனித்தனியா வாழ்ற மாதிரி இருக்கும். ஒரு எமோஷனலி ஒரு செவர் உங்களுக்கு நடுவுல இருக்கிற மாதிரியான டைம் பீரியடுங்க. அது பேருக்குதான் ஒரே வீட்டுல வாழ்றாங்க, ஆனா ஒரு அனுபந்தமே இல்லாம வாழ்றாங்கன்ற மாதிரி இருக்குங்க. இல்ல வைஃப் கூட பிரச்சனை இல்லைன்னாலும் அம்மா அப்பா கூட ஆகலாம், தாத்தா பாட்டி கூட ஆகலாம், அண்ணன் தங்கச்சி கூட ஆகலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிச்சுவேஷன்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா வேற என்ன விஷயத்துல தொல்லை கொடுப்பாரு பாத்தீங்கன்னா, ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல வெளியே சாப்பாடு சாப்பிடாதீங்க. எதுக்குன்னா வெளியே சாப்பாடு சாப்பிட்டா வந்து இந்த டைம் பீரியட்ல ஃபுட் அலர்ஜி இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா
சனி பகவான் என்ற ஒரு பிளானட் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட பிளானட். 2ல சுக்கிரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமா என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா 2ல சனி இருக்கும் போது சனி எப்படி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இது அந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ சாப்பாடு சாத்விகமான கிரகம், இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் பிளானட். சோ வீட்டுல செஞ்ச உணவு தான் மேக்சிமம் எடுத்துக்கோங்க. வெளியே போய் மஞ்சூரியா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ சனி வந்து கட்டுப்படுத்திடுவாங்க அங்க 2ல சனி இருக்கும் போது. சோ சில பேருக்கு எப்படின்னா மார்னிங் டிஃபனு கூட பண்ணாம வேலைக்கு கிளம்புற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமையுங்க 2ல சனி பகவான் இருக்கும் போது. சோ ஃபுட்ன்றது நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறத பெஸ்ட். ஃபுட் பாய்சனிங் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ல குரு வேற. சோ அதனால ஃபுட் பாய்சனிங் மூலமா உங்களுக்கு இன்டைஜேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு பண்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க, ஃபுட் அலர்ஜி இஷ்யூஸ் வர்றதுக்கு. அப்புறமா ஸ்பீச்சை எஃபெக்ட் பண்ணுவாரு, பேச்சு. இப்போ பேச்சன்னா எப்படி, நமக்கு வந்து நம்ம ஒண்ணு பேசுவோம், ஓகே. சனி பகவான் என்ற பிளானட் எப்படின்னா நம்ம பேசுனது வந்து அடுத்தவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் உருவாக்கி தருவாரு. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்குது. சோ நியர்பை ஏரியாக்கு மாத்திக்கிறதுக்கு எனக்கு நியர்பை பிரான்ச் ஒண்ணு மாத்தி கொடுங்க சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா இங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னு நீங்க சொல்வீங்க. சோ கம்ஃபர்டபுளா இல்லன்ற விஷயத்தை வந்து மேனேஜர் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து டீம்ல ஏதாச்சும் பிரச்சனை போல சொல்லிட்டு நினைப்பாங்க. எப்படின்னா சோ இவங்க வந்து நம்ம கூட கம்ஃபர்டபுளா இல்லையா, நம்ம பத்தி தப்பா பேசுறாங்களான்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி இஷ்யூ. நீங்க சொன்னது உங்களோட பர்சனல் சௌகரியத்துக்காக சொல்வீங்க, ஆனா அது வேற மாதிரி இஷ்யூவா மாறிடும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பேசுறதுக்கு முன்னால வந்து ஒரு வாட்டி கிடையாது 10 வாட்டி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா இந்த டைம்ல நீங்க வேற ஒண்ணு பேசினா மத்தவங்க அது வேற விதமா நினைச்சுக்கிட்டு வந்து அனாவசிய பழி உங்க மேல விழுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா 2ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் என்ன பார்ப்பாரு பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையால 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. மன நிம்மதிக்கு எடுத்து விட்டுடுவாரு. மன நிம்மதியே இருக்காது இந்த டைம் பீரியட்ல. பயங்களு பதட்டங்களு கொடுப்பாரு சனி பகவான். ஏன்னா 2ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற சனி விட்டு சனி எப்படின்னா 2ஆம் வீட்டுக்கு அப்புறமா வந்து 3ஆம் வீட்டுக்கு போவாரு. 7ரை சனியோட முடிவது. சோ ஆழமா கொடுப்பாங்க பிரச்சனை கொடுத்தாலும். அதுவும் குரு வேற 6ஆம் வீட்டுல இருக்காங்க இல்லையா, பயங்கரமா பண தொல்லை இருக்கும், பயங்கரமா எதிரிகள் தொல்லை இருக்கும், பயங்கரமா வந்து பினான்சியல் இஷ்யூஸ், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இப்போ 3ஆம் வீட்டு மேல 3ஆம் பார்வையால 4ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச சனி பகவான் மன நிம்மதி இல்லாம செய்வாரு. மன வகையில பயங்களு குழப்பங்களு வந்து ஏற்படுத்தி விடுவார் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 2ஆம் வீட்டுல இருந்து சனி பகவானோட பார்வை எங்கே விழுதான்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டு மேல விழுது. 8ஆம் வீடுன்றது கெட்ட வீடு. சோ கெட்ட வீட்டு மேல சனி பகவானோட பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான். சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ன்றது வரும், பட் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த டைம் பீரியட்ல நீங்க தப்பே பண்ணாமலும் அவமானங்கள்ன்றது ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட், ஃபேஸ் பண்ற மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 2ல சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது பல்லுக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் யாராயிருந்தாலும் டூத் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ரூட் கெனால் இந்த மாதிரின்னா எடுத்துக்கோங்க பல்லு பிரச்சனை இருக்குதுன்னா. பட் கிளிப்பு போடுறது, பல்லு கொஞ்சம் ஸ்மைல் கரெக்ஷனு அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதா இருந்தா 2ல சனி இருக்கும் போது பண்ணாதேங்க. ஏன்னா வேஸ்ட், அது பண்ணாலும் திரும்பி ஒரே மாதிரி வந்துடும். அது நான் நிறைய பேருக்கு கவனிச்சு பார்த்தேன். சோ இந்த டூத் ரிலேட்டட் பிரச்சனை ஏதாச்சும் வர்றது, இல்ல குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்க இப்போதான் இவங்களுக்கு பர்மனெண்ட் டீத் ஃபார்ம் ஆகுது, மில்க் டீத் போயிட்டு பர்மனெண்ட் டீத் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜிக்ஜாக் டீத்தா அமையும் இந்த டைம்ல அமைகிற டீத் வந்து. சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா நாக்குக்கு சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். எப்படின்னா நமக்கு சில பேருக்கு வந்து வாய் கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் வீங்குற மாதிரி இருக்கும். எது சாப்பிட்டாலும் நமக்கு
காரமா தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ நமக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச சனி பகவான் வந்து கொஞ்சம் சில ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க, அவமானங்கள்ன்றது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 2ஆம் வீட்டுல இருந்து சனி பகவானோட பார்வை வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா 11ஆம் இடத்து மேல போகுது. 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் லாபம் வராம செய்யறாரு. ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க ஒண்ணு எதிர்பார்ப்பீங்க, சரி 10க்கு 11 வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த 10க்கு 11 கூட வராது. 10க்கு 10 ரூபாய் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் பீரியட்ல 2 ரூபாய் 3 ரூபாய் தான் வரும். சோ இந்த டைம் பீரியட்ல லாபங்கள் இல்லாம செய்யறாரு, நண்பர்கள் இல்லாம செய்யறாரு. முக்கியமா கொஞ்சம் எதிரிகளோட தொல்லை என்றது இருக்கும். நண்பர்களே எதிரிகளா மாறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ன்றது அமைய போகுது கும்பராசிக்காரங்களுக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து சுத்தமாவே சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க என்னென்ன ரெமிடிஸ் பண்ணா நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாடுங்க. எதுக்குன்னா 2ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவானை ஹீல் பண்ணிக்கணும்னா சாப்பாடு. சோ சாப்பாடு வந்து மசாலா ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் முழுக்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல வந்து என்னன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ்ன்றது சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த லீஃபி கிரீன்ஸ். எதுக்குன்னா இப்போ சனி பகவான் வந்து யாருக்கு அடங்கிடுவாரு பாத்தீங்கன்னா சனி பகவானை வந்து நியூட்ரல் பண்ற கிரகம் புத கிரகம், குரு கிரகம், சுக்கிர கிரகம். ஓகே, சோ இந்த லீஃபி கிரீன்ஸ் வந்து புத கிரகத்துக்கு கீழே வரும். ஓகே, சாத்விக் டயட் எடுத்துக்கோங்க. ஃபுல்லா லீஃபி கிரீன்ஸ் சாப்பிடுறது, அந்த மாதிரி கீரை எல்லாமே வந்து நீங்களே சமைச்சு சாப்பிடுறது அது. சோ இது ஒரு ரெமிடி மாதிரி தான் உங்களுக்கு அந்த 2ல இருக்கிற சனி, வாயில இருக்கிற சனியை வந்து அடக்கி வைக்கிறதுக்கு. அப்புறமா வந்து டெய்லி வந்து நீங்க குளிச்சுட்டு காலங்காத்தால எந்திரிச்சு டிசிப்ளைனா இருந்து குளிச்சுட்டு வந்து இந்த சனி இந்த ஹனுமானுக்கு ஹனுமான் சாலிசா, ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து டெய்லி ஒரு 1/2 hour செருப்பு கழட்டிட்டு வந்து வாக் பண்ணுங்க. நல்லா வாட்டர் குடிச்சிட்டு வந்து வாக் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவானோட தொல்லை இருக்கும் போது வந்து காலுக்கு கர்ம கிரகம், அவர் வந்து கர்ம மூலமா தான் அவரை குறைச்சிக்க முடியும். சனி பகவான் பாதத்திலையும் கால்ல தான் இருப்பாங்க. சோ காலுக்கு சம்பந்தப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது சனி பகவான் கொஞ்சம் என்னன்னா குறைச்சு கொடுப்பாரு அந்த தொல்லைன்றது. நல்லா வாக் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வெட் அவுட் பண்ணிடுங்க. அந்த ஸ்வெட் அவுட் பண்ணும்போது வர ஒரு வேர்வை தான் நமக்கு கெட்ட கர்மாவா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருகிட்டு அது இப்படி போயிட்டு இருக்கும். சோ கும்பராசிக்காரங்க வராகி ஸ்தோத்திரம் வேற ஒண்ணு படிச்சுக்கோங்க. வராகி ஸ்தோத்திரம், ஹனுமான் சாலிசா, ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம். அனாவசிய வம்புக்கு நீங்க போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தான் அது கேடு. இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு தங்க வந்து உங்களை வந்து தப்பி திட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவனோட பாவம் அவனுக்கு தான் அடிக்கும்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. ஏன்னா இது உங்களுக்கான டைம் பீரியட் கிடையவே கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. மத்தபடி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட தொல்லை முழுமையா இருக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும்னு நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.